Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல வாழைப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்திலேயே செஞ்சிரலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இத நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். அதே சமயம் நல்ல ஒரு ஃபில்லிங்காவும் இருக்கும். வாங்க அந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த டைப் வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் அது வந்து நல்லா கொஞ்சம் பழுத்த வாழைப்பழமா இருக்கணும். அப்பதான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாம் உள்ள சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லயே நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விடுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த சூட்லேயே நம்ம பரட்டி விட்டோம்னா அந்த வாழைப்பழம் அந்த நெய் சூட்டுக்கே வந்து நல்லா ஒரு மாதிரி கிளஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு விட்டு அதை நல்லா ஒன்று சேர வர அளவுக்கு நம்ம வந்து அதை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா விட்டாச்சு. இப்போ ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும், நல்லா ஒரு மாதிரி வெந்து வந்துடும். இப்போ கலந்து விட்டு நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிரும். இதெல்லாம் நல்லா ஒன்று மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று சேர வரணும் நல்லா சுருங்கி. இப்போ அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இது வந்து நல்ல வாழைப்பழத்துலேயே நல்ல இனிப்பு இருக்கும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வரணும். இது போல் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4 பிரெட் துண்டுகள் எடுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் கிடச்சிரும். இதை நீங்கள் எடுத்துருக்கிற பழத்தோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா கைப்பொரு கூட சூடு வந்தோடனே இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு தேவைப்படுற சைஸ்க்கு நம்ம வந்து பால்ஸ் மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி உருட்டியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பனியாரக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் எல்லா குழியிலாம் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா மேலே இருக்க லேயர் மட்டும் லைட்டாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டு எல்லா பக்கமுமே ஈவனாக கோட்டானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். இது போல் எல்லா பக்கமும் பரட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பனானா பால்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கார்னிஷிங்காக கொஞ்சம் நான் டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே ஒரு வாட்டி நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சா பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். இது போல் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பனானா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.